அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு தெரிந்த நண்பரின் ஒரு மகன் நல்ல படிப்பாளி, நல்லா படிச்சிருக்கிறான். படிப்பு முடித்ததற்கு பின்னால் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காண்டி போகிறாரு. இன்டர்வியூவில் எல்லாமே செலெக்ஷன் ஆகிட்டான். இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த நபர், கம்பெனியில் உனக்கு இவ்வளவு தான் சம்பளம், 3 வேளை சாப்பாடு வெளியில் தான் நீங்கள் பார்த்துக்கிடணும், தங்கக்கூடிய இடத்தை நீங்கள் வெளியில் தான் பார்த்துக்கிடணும், கம்பெனியினுடைய ரூல்ஸ் இது தான் என்று சொல்லுகிறார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றார். ஒரு குறிப்பிட்ட 3-4 வருஷத்துக்கு பின்பாக அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகளை கவனித்து அந்த நிர்வாகமே பதவி உயர்வு கொடுக்கிறது, சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பின்பாக அதே கம்பெனி நிர்வாகம் அந்த பிள்ளைக்கு சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்கிறது, வாகன வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது. ஆக எந்த கம்பெனி வெளியில் தான் சாப்பிட்டுக்கிடணும், வெளியில் தான் தங்குறதுக்குண்டான வசதிகளை ஏற்படுத்திக்கிடணும், உனக்கு இவ்வளவு தான் சம்பளம் சொல்லி நிர்ணயித்ததோ அதே கம்பெனி நிர்வாகம் செயல்பாடுகளை கவனித்து அந்த மனிதனுக்கு உண்டான அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா உயர்த்தி கொடுக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி தான் நம்மளை படைத்த இறைவன். நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வான பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான அந்த விதியை இறைவன் தீர்மானித்து விட்டான். ஏன் இப்படி தான் இருப்பான், இவ்வளோ தான் இருப்பாங்கிறத தீர்மானித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மற்றொரு ஹதீஸில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸை சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய நரகத்தினுடைய இடமும் சொர்க்கத்தில் அவன் தங்கக்கூடிய அந்த இடமும் தீர்மானிக்கப்படாமல் இருந்தது கிடையாது என்று சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்குறாங்க, அப்போ எங்களுக்கு தான் இது என்று முடிவாகி விட்டதல்லவா, அப்போ எதுக்காண்டி நாங்கள் அமல் செய்யணும், நல்லறங்கள் புரியணும், நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோமேன்னு கேட்கக்கூடிய நேரத்தில், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எதுக்காண்டி படைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு லேசானதாக ஆக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆக கடமைக்கு செய்யாமல் இறைவனுக்காக வேண்டி நல்ல நோக்கத்தில் செய்யக்கூடிய நேரத்தில் படைத்த இறைவன் கூட என்ன செய்வான், நம்மளுக்குண்டான அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறான். நரகவாசியாக இருந்தால் சொர்க்கவாசியாக ஆக்குறான். இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடியதாக இருந்தால் அதை நல்லதாக ஆக்கி வைக்கிறாங்கிறத இந்த ஹதீஸுகளின் மூலமாக நம்ம உணர தெரிகிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக.